வணக்கம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. வெள்ளி சனி 2 நாட்களுக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். மாறி இருக்கிற ராசிக்கு மட்டும் இப்போ சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நல்ல நேரம் கிடையாது. அஷ்டம சனி, அஷ்டம ராகுனுடைய தொல்லை குருவினுடைய பார்வையால் குறைந்திருக்கிறது. அல்லது திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்தில் சனி இருக்காருன்னு சொன்னீங்கன்னா குருவினோட வீட்டில் இருப்பதனால சனியினுடைய தொல்லை குறைந்திருக்கிறது. மொத்தத்தில் சனி ராகு 2 பேரும் தொல்லைகளை குறைத்திருக்கிறார்கள். வழிபாடு சேர்த்து தான் சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மாறி இருக்கிற ராசி இப்போ சொல்கிறோம். மேஷ ராசிக்கார நேயர்களை, வெள்ளி சனி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் பிடிவாதம், வீம்பு, அலட்டல், கர்வம் 3 நட்சத்திரத்துக்கும் அதிகமாக இருக்குது. எனவே நிதானம், பிரார்த்தனை முக்கியம், பணிவு முக்கியம், பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வெள்ளி, 7 வடக்கு நீலம் சனி. 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம்சுரத் குமாரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதை செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வெள்ளி சனி 2 நாட்களுமே தேவையற்ற செலவு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 3 தெற்கு நீலம் வெள்ளி, 2 மேற்கு கருப்பு சனி. பரிகாரம் பண்ணுனா 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம்சுரத் குமாரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதை செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, வெள்ளி சனி 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம், கலகிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும். உங்கள் பேச்சு சாமர்த்தியம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும் என்பது உறுதி. கவனம். ஏன் வெற்றி அதிகமாக வருது, அதனால் நிதானமாக இருங்க. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி, 2 1 மேற்கு கிழக்கு பச்சை நீலம் சனி. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். என்னது? மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லுங்கள். ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சனைச்சரனே போற்றி, சதுரனே போற்றி, சாயாதேவியே போற்றி. ஏழைகளுக்கு வெள்ளை நீலம் கருப்பு இது ஏதாவது ஒரு கலரில் இருக்கிற துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. 2 நாளும் கோயிலில் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வெள்ளி சனி 2 நாட்களும் வீண் செலவு, வீண் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. ஆமாம், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் 2 நாளுமே பிரார்த்தனை முக்கியம், பொறுமையாக இருக்கணும். எதையும் யோசித்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணும். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை வெள்ளி, 7 வடக்கு பச்சை சனி. 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம்சுரத் குமாரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதை செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர்,
பிரமாதம், கலகுறீங்க, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், தில்லு 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும். வெள்ளி சனி 2 நாட்களுமே நல்ல நாட்கள். அனுகூலமான எண் 7, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை வெள்ளி. 4, 3 வடக்கு தெற்கு, மஞ்சள் வெள்ளை சனி. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். என்னது? மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லுங்கள். ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சனைச்சரனை போற்றி, சதுரனை போற்றி, சாயாதேவியை போற்றி. ஏழைகளுக்கு வெள்ளை, நீலம், கருப்பு இது ஏதாவது ஒரு கலரில் இருக்கிற துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க 2 நாளும். கோயிலில் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வெள்ளி சனி 2 நாட்களுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். பொறுமை, நிதானம், தேவையற்ற பேச்சு அதிகம். பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு, வெள்ளை வெள்ளி. 7 மேற்கு, நீலம் சனி. கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. காலையில் சூரியனுக்கு வீட்டில் இருந்து தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். 2 நாளுமே இது ரெண்டு நாளுமே செய்யணும். ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதான் அப்போது சங்கடமாக இருக்கிறப்ப சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, இடும்பரே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். டானிக் மாதிரி இது. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்பு வரும். ஆமாம், பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். மிக நல்ல புத்தகம். கோயிலிருந்து படிக்கிறது மனசை தெளிவாக்கும். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஆமாம், பசுமாட்டுக்கு மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம். நெய் எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு சனிக்கிழமை கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி வராது, கெட்டது தடுக்கப்படும் உறுதி. துலாராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை இருக்குது. ஜாக்கிரதை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. உங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். பண விஷயத்தில் இன்றைக்கி ஏமாறுவீங்க. கவனமாக இருங்க. வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் முதல் திருவே போற்றி, கரி திருவே போற்றி, கல்வி திருவே போற்றி, பொருள் திருவே போற்றி, கூல திருவே போற்றி, வெற்றி திருவே போற்றி. இந்த மந்திரங்களை மனசுக்குள்ளே ஓட விடுங்க. வீண் செலவை ஏதாவது ஒரு சக்தி வந்து தடுத்துரும் உறுதி. அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. ஆமாம், இந்த பரிகாரத்தை கரெக்டாக பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை வெள்ளி சனி 2 நாட்களுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம் நல்ல நாட்களாக இருக்கிறது. பிரமாதம், கலகுறீங்க. உங்களோட பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களுக்கும் வெற்றியை தேடித்தரும். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம் வெள்ளி. 2, 1 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை சனி. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். என்னது? மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லுங்கள். ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சனைச்சரனை போற்றி, சதுரனை போற்றி, சாயாதேவியை போற்றி. ஏழைகளுக்கு வெள்ளை, நீலம், கருப்பு இது ஏதாவது ஒரு கலரில் இருக்கிற துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க 2 நாளும். கோயிலில் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம். வெள்ளி சனி 2 நாட்களுமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரமும் மூலம், பூராடம், உத்திராடம். அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். 2 நாளும் பண விஷயத்தில் ஜாக்கிரதை. பதட்டம், தடுமாற்றம் அதிகமாக இருக்கும். பொறுமை, நிதானம். சார் சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணியோட முடிஞ்சிருந்தாமே, ரிஸ்க் எடுக்க வேணாம். 2 நாளும் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண் 2 நாட்களுமே இல்லை, திசை இல்லை, நிறமில்லை, கவனம். கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. காலையில் சூரியனுக்கு வீட்டில் இருந்து தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். 2 நாளுமே இது ரெண்டு நாளுமே செய்யணும். ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதான் அப்போது சங்கடமாக இருக்கிறப்ப சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, இடும்பரே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். டானிக் மாதிரி இது. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்பு வரும். ஆமாம், பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். மிக நல்ல புத்தகம். கோயிலிருந்து படிக்கிறது மனசை தெளிவாக்கும்.
ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஆமாம். பசுமாட்டுக்கு மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம். நெய் எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு சனிக்கிழமை கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி வராது, கெட்டது தடுக்கப்படும். உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. குறிப்பாக சனிக்கிழமை பகல் 3 மணியிலிருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமையும் அவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எனவே எங்கள் கணக்கில் 2 நாளுமே பிரார்த்தனை முக்கியம். குறிப்பாக சனிக்கிழமை பகல் 3 மணிலேருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம், அதாவது சந்திராஷ்டமம். எனவே சனிக்கிழமை பெருசாக ரிஸ்க் எடுக்க வேணாம். 2 நாளுமே வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வெள்ளி, 3 மேற்கு நீலம். சனிக்கிழமை பகல் 3 மணி வரைக்கும் தான். பகல் 3 மணிக்கு அப்புறம் சனிக்கிழமை அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சந்திராசிரமம் ஜாக்கிரதை. கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. காலையில் சூரியனுக்கு வீட்டில் இருந்து தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். 2 நாளுமே இது ரெண்டு நாளுமே செய்யணும். ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதான் அப்போது சங்கடமாக இருக்கிறப்ப சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, இடும்பரே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். டானிக் மாதிரி இது. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்பு வரும். ஆமாம். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். மிக நல்ல புத்தகம். கோயிலிருந்து படிக்கிறது மனசை தெளிவாக்கும். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஆமாம். பசுமாட்டுக்கு மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம். நெய் எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு சனிக்கிழமை கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி வராது, கெட்டது தடுக்கப்படும். உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பு. வெள்ளி சனி 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. கலகிறீங்க. நல்ல நாள். சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை வெள்ளி, 2 4 வடக்கு தெற்கு நீலம் கருப்பு. சனி 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்? உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் இருக்குது. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி. அது உண்மையாக பொய்யாங்கிறது 2வது. அப்படி மற்றவங்க நினைக்கிறாங்க. அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க. அவ்வப்பொழுது ஓம் அக்னீஸ்வரனை போற்றி, அருக்கனை போற்றி, அம்புலியே போற்றி, அனந்தனை போற்றி, அஸ்தீகரே போற்றி, அதிதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். கூடவே திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பாருங்கள். திருப்பாவை கோயிலிருந்து படிங்க. 2 நாளும் படிங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 2 நாட்களும் உங்களோட பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். உங்களுடைய நிதானம் ஜெயிக்கும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி, 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சனி 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்? உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் இருக்குது. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி. அது உண்மையாக பொய்யாங்கிறது 2வது. அப்படி மற்றவங்க நினைக்கிறாங்க. அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க. அவ்வப்பொழுது ஓம் அக்னீஸ்வரனை போற்றி, அருக்கனை போற்றி, அம்புலியே போற்றி, அனந்தனை போற்றி, அஸ்தீகரே போற்றி, அதிதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். கூடவே திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பாருங்கள். திருப்பாவை கோயிலிருந்து படிங்க. 2 நாளும் படிங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. நேயர்களே, வெள்ளி சனி 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக்கோங்க. சனி பகவான் மீனத்தில் இருந்தால் குரு வீட்டில் இருக்கார். சனியினோட தொல்லை குறைவு. திருக்கணிதப்படி. வாக்கியப்படி கும்பத்தில் இருக்காருன்னா குரு பார்க்குறார். சனியினோட தொல்லை குறைவு. ராகுனுடைய தொல்லையும் குறைவு. ஆனாலும் வழிபாடுகளை சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக்கோங்க. திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனுக்கு அல்லது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. இதை செய்யுங்கள். இன்னும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும். தீமைகள் குறையும். உறுதி. நாளை பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.